நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோம். உங்கள் அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நானும் நம்புவேன். ஜோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள். அழைப்பில் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். சிஸ்டர் ஏமி, மைக்கை எடுத்து விட்டு பேசுங்களாம். சிஸ்டர் ஏமி, பிரைஸ் தி லார்ட். மியூட்ல போட்டிருக்கிறீர்கள், மைக்கை எடுத்து விட்டு அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சுபா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர். ஆமேன் ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் நாங்கள் தேவ வார்த்தைகளுக்கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்கா எங்களுக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் வானொலியை கேட்கின்ற உறவுகளையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, சரீர பலவீனங்கள், சுவையினங்கள், தனிமையோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமாய் ஆண்டவரே, அவர்களுக்கு தேவ சமாதானத்தை கட்டளையிட வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நானும் அது பிள்ளை. அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடு கண்ணீக்கி விடுவிக்கின்றீர், இடு கண்ணீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நாளுக்காக எங்களுக்கு சோத்திரமப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே என்னை மறைத்து நீங்க பேச வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா எங்களுக்கு இன்னும் ஆழமான சத்தியத்தை சொல்லி தந்து இன்னுமாக ஆழமான சத்தியத்து கூட எங்களை வழிநடத்த வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பெதஸ்தா குளத்தருகே 38 வருடங்களாக அவனுடைய அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாக அந்த பெதஸ்தா குளத்தருகே கழிந்தது என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்க்கும்படியாக ஆண்டவர் தந்த நேரத்துக்காக நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போமே. ஆனால் அதிலே 38 வருடங்களாக அந்த பெதஸ்தா குளத்தருகே அந்த ஒரு படுக்கையிலே ஒரு கழிந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே யூதர்களுடைய பண்டிகை அந்த இடத்திலே ஜெருசலேமிலே நடப்பது வழக்கம். அப்பொழுது அநேகர் அந்த பண்டிகைக்கு அநேகர் செல்லுவார்கள். அப்படியாக அவர்கள் செல்லும் பொழுது யூதர்கள் மத்தியிலே அங்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னவென்று சொன்னால், அந்த பெதஸ்தா குளத்திலே தேவதூதன் இறங்கி அந்த இடத்திலே தண்ணீரை கலக்குவாராம். அப்படியாக தண்ணீரை கலக்கும் பொழுது முதலில் யார் அந்த குளத்தில் இறங்குகின்றார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொல்லி யூத மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த தேவதூதன் இறங்கி தண்ணீரை கலக்கும் பொழுது அந்த பண்டிகை நாட்களிலே அநேகர் அந்த குளத்திலே முந்தி அடித்து கொண்டு இறங்குவதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த மனிதன் 38 வருடங்களாக அந்த பெதஸ்தா குளத்தருகே அப்படியாக ஒரு படுக்கையில் இருந்த மனிதன். அப்படியாக அவருடைய சூழ்நிலையை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அந்த குளத்திலே வந்து அவரை தூக்கி இறக்கி விடுவதற்கு யார் மற்ற அந்த சூழ்நிலையிலே அப்படியாக ஒரு தனிமையாக அவர் அந்த குளத்தண்டையிலே அப்படியாக படுக்கையிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த பண்டிகைக்கு போவது வழக்கம். அப்படியாக அவர் அந்த பண்டிகைக்கு போகும் பொழுது அவர் இந்த மனிதனை காண்கின்றார். அப்படியாக இந்த மனிதனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே மனதுருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கின்றார், உனக்கு குணமடைய விருப்பம் தானா என்று சொல்லி ஒரு கேள்வியை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்திலே அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தன்னை அந்த குளத்திலே தூக்கி இறக்கிவிட யாரும் இல்லை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தூக்கி அந்த குளத்திலே இறக்கி விடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக இறங்கி அந்த மனிதனும் சுகம் பெற்றுக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக முதலிலே நாங்கள் பார்த்தோம் என்னவென்று சொன்னால், அந்த மனிதனுக்கு ஒரு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை, அவனை இந்த குளத்திலே தூக்கி இறக்கிவிட யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, ஒரு தனிமையான ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில் அந்த குளத்தண்டையிலே அவர் படுத்திருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அந்த குளத்திலே தூக்கி இறக்கி விடுகின்றார். இறக்கி விட்டதும் அவனும் அந்த இடத்திலே அந்த மனிதனும் சுகம் பெற்ற ஒரு மனிதனாய் திரும்பி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே யூதர்கள் கடுமையாக ஆசரிப்பார்கள் அந்த ஓய்வு நாளை. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை குளத்திலே தூக்கி இறக்கி விட்டதையும், ஓய்வு நாளிலே அவர் சுகம் கொடுத்து விட்டார் என்பதையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்த இடத்திலே குற்றம் சாட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக உதவியற்ற ஆதரவற்ற சூழ்நிலையில இருந்த அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்த்து அவனை அந்த குளத்தில் இறக்கி அவருக்கு சுகம் கொடுத்தார் என்று அவர்கள் ஒரு நன்றி உடையவர்களாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இல்லாமல் அந்த இடத்திலே அங்கு குறை கூறுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு தெரியவில்லை யார் அந்த இடத்திலே தன்னை தூக்கி இறக்கியது, அந்த குளத்திலே இருந்த குளத்திலே இறக்கியது யார் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஆலயத்திலே சந்திக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். அந்த எச்சரிப்பை நாங்கள் மறந்து விட முடியாது. என்னவென்று சொன்னால், இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக நீங்களும் நானும் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் பல காரியங்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றோம். நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குணமாக்குகிற தேவன். அவர் தன்னுடைய தழும்புகள் உள்ள கரத்தினாலே எங்களை தொட்டு குணமாக்குகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஏசாயா 53:4-5 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனாலும் கூட உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலிலே கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே உனக்கு குணமடைய விருப்பம் தானா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய சரீர பலவீனங்களுக்காக கூட சில வேளைகளிலே நாங்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பலவீனங்கள் நீங்கும்படியாக நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றோம். முதலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே கேட்கின்றது என்னவென்று சொன்னால், உனக்கு குணமடைய விருப்பம் தானா என்று. அப்படியாக நீங்களும் நானும் வியாதியஸ்தர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சரீர பலவீனங்கள் நீங்க நாங்கள் ஜெபிக்கிறதிலே ஒரு தவறும் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் உண்மையிலேயே குணமடைய விரும்புகிறோமா என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறவராயிருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவ வாழ்க்கையில் இருந்தும் எங்களை விடுதலையாக்க அவர் சித்தமாயிருக்கின்றார். அதோடு கூட பாவ வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் அப்படியாக விடுதலை பெறும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு அப்படியாக பாவ வாழ்க்கையிலே இருந்து எங்களுக்கு உண்மையிலேயே விடுபட விருப்பம் தானா என்பதையும் கூட நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பாவ வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரை விடுபட வேண்டும் என்று ஜெபித்தால் மாத்திரம் போதாது, அந்த இடத்திலே அந்த பாவ வாழ்க்கையில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை பெற விருப்பம் தானா என்பதையும் குறித்து நீங்களும் நானும் இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகை குறித்து நம்மில் அநேகர் பேசிக் கொள்ளுகின்றோம். அப்படியாக அவருடைய வருகையிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம், காத்திருக்கின்றோம். அதுவும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியதொரு காரியம். நிச்சயமாக எங்களுக்கு உண்மையிலேயே அவருடைய வருகையிலே ஈடுபட விருப்பம் தானா என்பதையும் குறித்து நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சந்தித்த பொழுது அவனுக்கு கொடுத்த எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், இனிமேல் பாவம் செய்யாதே என்று.
ஏனென்று சொன்னால் சில வேளைகளிலே அப்படிப்பட்ட அந்த வியாதி அந்த நாட்களிலே அவருக்கு வந்த அந்த சரீர பலவீனம் சில வேளைகளில் ஒரு பாவ காரியமாக ஒரு பாவ அடிமைத்தனமாக கூட இருந்திருக்க கூடும். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கின்றார், இனிமேல் பாவம் செய்யாதே என்று. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் அவர் எச்சரிக்கின்றதான் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இனிமேல் பாவம் செய்யாதே என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே எங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி அப்படியாக நாங்கள் ஜெபித்து மனம் திரும்பும் பொழுது அவர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் கணக்கிலே வைக்காதவராய் அவற்றை ஆழக்கடலிலே தள்ளி விடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அதே போல அருமையானது வென்றைய பிள்ளைகளை ஆனாலும் ஒரு எச்சரிப்பையும் கூட அதில் எங்களுக்கு கொடுக்கின்றார், என்னவென்று சொன்னால் இனிமேல் பாவம் செய்யாதே என்று. அப்படிப்பட்ட அந்த எச்சரிப்பை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நாங்கள் உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் நாங்கள் ஆண்டவருக்கு என்று நடக்கும் பொழுது தான் அருமையானது வென்றைய பிள்ளைகளே நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் செல்ல முடியும். அப்படியாக நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அங்கு முகமாக நாங்கள் தரிசிக்க முடியும். அப்படியாக இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பாரே, ஆனால் உனக்கு உண்மையிலேயே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே என்னிடத்திலே வர விருப்பம் தானா என்று கேட்பாரே, ஆனால் எங்களுடைய பதில் எப்படியாக இருக்கும் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியாக எங்களுக்கு நிச்சயமான ஒரு விடுதலை எதிர்பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து போக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் முதலில் அவனுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம். அப்படியாக ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில இருந்த அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தூக்கி விட்டார். அந்த இடத்திலே அந்த வியாதியில் இருந்து அவனை தூக்கி விட்டார், அந்த பலவீனத்திலே இருந்து அவனை தூக்கி விட்டார். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாக அந்த குளத்திலே அவனை இறக்கி விடுவதற்கு முன்பதாக கேட்டதான இந்த கேள்வி, உண்மையிலேயே உனக்கு குணமடைய விருப்பம் தானா என்று. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை பார்த்து அப்படியாகத்தான் கேட்கின்றார், உண்மையிலேயே உனக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய விருப்பம் தானா, உண்மையிலேயே உனக்கு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விருப்பம் தானா என்று அப்படியாக உங்களை என்னையும் கேட்கின்றவராக இருக்கின்றார். அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எச்சரிப்பின் சத்தத்தையும் நாங்கள் மறந்து விட முடியாது. அந்த எச்சரிப்பின் சத்தமானது இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகிற தேவன், அவர் வியாதிகளில் இருந்து எங்களை குணமாக்குகிற தேவன், அப்படியாக அவருடைய தழும்புகளாலே எங்களை குணமாக்குகிற தேவன். ஆனால் இதற்கு மத்தியிலும் கூட அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் நீங்களும் நானும் மறந்து விட முடியாது. அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு நாங்கள் முகமாக நாங்கள் காண்பது நிச்சயம். அதற்கு நீங்களும் நானும் எங்களை நாள்தோறும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவருடைய சமூகத்திலே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்களும் நானும் அந்த பாவங்களுக்காக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அங்க ஒரு பெரிய விடுதலையை அவர் எங்களுக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கின்றார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த பெதஸ்தா குலத்தருகே ஏசப்பா அந்த மனிதனை நீங்கள் சந்தித்த பொழுது அவனிடத்திலே முதல் கேட்ட கேள்வி, உனக்கு குணமடைய விருப்பம் தானா என்று. அதே கேள்வியை தான் ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் எங்களை பார்த்து கேட்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய பதில் ஆண்டவரே இயேசு சுவாமி உண்மையும் உத்தமமுமான பதிலா இருக்க நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசு சுவாமி. அதே போல இந்த வானொலியை கேட்கின்றவர்கள் ஆண்டவரே இயேசு சுவாமி எத்தனையோ பேரப்பா வியாதி படுக்கையில இருந்து கேட்கிறவர்களாக இருக்கக்கூடும். ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலே வியாதி படுக்கையிலே அநேகர் இந்த நாட்களிலே இருக்கக்கூடும் தகப்பனே சுவாமி. ஆனால் அவர்களை நாங்கள் அறியாவிட்டாலும் ஆண்டவரே உங்களுடைய கண்கள் அவர்களை காண்கிறது ராஜா. ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஆண்டவரே இயேசு சுவாமி ஒரு விடுதலையாக வேண்டும், அந்த வியாதிகள் நீங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொடுத்த இயேசு சுவாமி விசுவாசத்தோடு அவர்கள் அற்புதத்துக்காக காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலியிலே வார்த்தையை கொடுத்த தாசர்கள்
இன்னுமாக வார்த்தையை கொடுக்க போகின்ற தாசர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே சகோதரி சுபா இளங்கோவை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கணவருடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய பாடசாலை காரியங்கள், ஆண்டவரே சுவாமி சகோதரி கைவிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து இயேசு சுவாமி ஆண்டவரே மகளை வழி நடத்தும்படியாய் நாங்கள் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த சபைகளிலே நடக்கின்ற ஒவ்வொரு வெக்கேஷன் பைபிள் கேம்ப்ஸையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக வாலிப உள்ளங்கள் ஆண்டவரே உங்களை தெரிந்து கொள்ளும்படியாக இயேசப்பா ஆண்டவரே நீங்களே மெய்யான தெய்வம் என்பதை இந்த பிள்ளைகள் காணும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே வெக்கேஷனுக்கு போகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே இயேசு சுவாமி. ஆண்டவரே கூட இருந்து நீங்கள் எல்லோரையும் பாதுகாத்து வீடு கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி ஊழியத்தை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு நீங்கள் கொடுத்த அழைப்புக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கனிகளினாலும் வரங்களினாலும் இவர்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசு சுவாமி. ஆண்டவரே பேர குழந்தைகளை எங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. மகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசு சுவாமி. மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசு சுவாமி. இவளுடைய தேவைகள், குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என்ற தேவ சித்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் ஆண்டவரே இயேசு சுவாமி அந்த ஆரம்பித்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி உங்களுடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தி வருகிறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. அதே போல இந்த வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள், வானொலியை கேட்கிறவர்கள், ஆண்டவரே மறு ஒளிபரப்போடு இணைந்து ஜெபிக்க போகிறவர்கள் எல்லோரையும் கூட நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஜூம் இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், வாட்ஸ்அப் இணைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இணைப்பிலும் ஆண்டவரே இந்த ஒரு தடங்களும் வந்து விடாதபடி உங்களுடைய கரம் கூட இருந்து பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்புவித்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது அருமையான வெளிப்பாடுகள். இனியும் பாவம் செய்யாதே. ஆமேன். கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து ரட்சிப்பை தந்து அவருடைய சமூகத்துல இருக்க வைத்து வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஒருமை திரும்பாத வார்த்தைகள். இனியும் பாவம் செய்யாது. இனியும் நாங்கள் சமூகத்தை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாத படித்து பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடோ இரக்கத்தை பெறுவான். அந்த வார்த்தைக்கு நாங்கள் இரக்கத்தை பெற்றவராய் அந்த 38 வருஷ காலம் அந்த பிதஸ்தா குளத்திலிருந்து முடவனுக்கு எப்படி கர்த்தர் இறங்கி வந்து இதுவரை கொடுத்து இனியும் பாவம் செய்யாது என்ற வழியை கொடுத்து ஆசீர்வித்து நடத்தினாலும் அதே போலதான் உண்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாங்கள் இனியும் பாவம் செய்யாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தத்துல வாழ வளர அவருடைய சமூகத்தை நித்தமும் அமர்ந்திருந்து அவரை தேர்ந்த அறிய கர்த்தர் தீய செய்வாராக, திருதி அளிப்பாராக. அருமையான வார்த்தையும் வெளிச்சம் அது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து வார்த்தையும் வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்து உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் கையிட்டு செல்ல எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி. உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஒன்றே